வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம பார்த்தோம்னா, பொங்கல் அன்னைக்கு இது மட்டும் தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். பொங்கல் இன்னும் வீடியோ போடல. பொங்கல் அன்னைக்கு மறுநாள் நடந்திருந்தது. இந்த வீடியோ பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு தான் மார்க்கெட் ஃபாலோ ஆனுச்சு. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. க்ளோசிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட்டே முடிஞ்சிருந்துச்சு. நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் இதுக்குள்ள தாண்ட வாய்ப்பில்ல. இது அப்படி தாண்டுனாலும் இந்த ரேஞ்சில வந்து திருப்பி செல்லிங் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இத பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா, நம்ம கொடுத்த லெவல்ஸ் இதுதான் கீ லெவல் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் மார்க்கெட் இருந்துச்சு. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட எல்லோ ஜோன் போட்டிருந்தேன். இதுக்குள்ள தான் இருக்கும். அதான் கீ லெவல் இதுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆ பேங்க் நிஃப்டியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம். அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடல. ஆனா நிஃப்டில கரெக்ட்டா தொட்டுருந்துச்சு. இது தொடல. பார்த்தோம்னா, இதுவும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திங்கட்கிழமை என்ன நடக்கும் வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்புறம் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னிங் டாப் போட்டு தான் முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா, ஹைய பிரேக் பண்ணா மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். லோவ பிரேக் பண்ணா மறுபடியும் ஃபால் இருக்க வாய்ப்பு. அப்படி எவ்வளோ தூரம் ஃபால் இருக்கு பார்த்தோம்னா, இந்த கேண்டில் தான் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த கேண்டில் தான் வரும். ஏன்னு பார்த்தா 25,320 அப்படிங்கிறது வீக்லி படி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இந்த ஏரியா தான் இருக்கு. சரி ஓகே. டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தாலும் இதுதான் சப்போர்ட்டா இருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த க்ளோசிங் செட்டப் பார்த்தோம்னா, வீக்கா தான் இருக்க மாரி இருக்கு. இப்போ நேத்தோட லோவ பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்ல இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி செட்டப்ல தான் இப்போ 2 நாள் நடந்த செட்டப் பார்த்தா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி ஓகே. இது நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன மாரி நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,746 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,829 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவு இன்னைக்கு போன ஹை தான். 25,873 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பொறுத்தவரை இன்னைக்கு போன லோ தான். 25,662 அப்படிங்கிறது டேயோட லோ தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு நேத்தோட லோ 25,603. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,474 அப்படிங்கிறது வந்து தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் கீழ லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான செட்டப்ல முடியல. ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பா இருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பா இருக்கு. அத நான் பேங்க் நிஃப்டி சொல்றேன். அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் தான் மார்க்கெட் வந்து கீழ லெவலா இருக்கும். இதில வந்து மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்ட ஒரு வேள பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைட் போனுச்சுன்னா, இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஃபால் இருக்க வாய்ப்பு. இந்த இடம் வந்து இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். இத உடைச்சானாலே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இத உடைச்சிட்டு மேல போனாலே மார்க்கெட் வந்து இறங்கறதுக்கு தான் வாய்ப்பா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சப்போர்ட்ங்கிறது நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கீழ வரலாம் இந்த செகண்ட் சப்போர்ட் தான் நம்ம வந்து நாளைய மார்க்கெட்ல வாட்ச் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த உடைச்சிட்டாலே மார்க்கெட் வந்து வீக் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீக்னா இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து சடனா ஃபால் ஆவறதுக்கான செட்டப்பான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். சரி ஓகே. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்ட் சப்போர்ட்டுக்கும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில தான் மார்க்கெட் இருக்கும். ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு. அது ஓப்பன பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சொல்லலாம். ஒருவேள இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து திரும்பி ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட எடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா, பிரேக் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங்ல பிரேக் பண்ணாங்கன்னா, இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிக்கும். அத பார்த்துங்க. இந்த இப்படியே ஃப்ளாட்டா ஓப்பன் ஆனா செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சிருக்கேன். வீக்லி இப்படி பார்த்தோம்னா, நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருந்துச்சு. இதில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேன் செட்டப்பே போட்டிருக்கு. ஆனா, இந்த ஹைய பிரேக் பண்ண முடியல. ஆனா, போன வாரத்தோட லோவ மட்டும் பிரேக் பண்ணிட்டு தான் இங்கேருந்து மார்க்கெட் அப்சைட் போயிருக்கு. ஆனா, இந்த ஹைய பிரேக் பண்ணல. இப்போ இந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இத பிரேக் பண்ணும் பட்சத்தில தான் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது வந்து வீக்லி படி டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது இப்போ இருக்க ஆல் டைம் ஹை இந்த ஹை தான். இந்த ஹைய பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது டே கேண்டில் படி. இது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நல்ல புல்லிஷ் செட்டப்ல முடிஞ்சிருக்கு. அதாவது நிஃப்டிய கம்பேர் பண்றப்ப இது நல்லா புல்லிஷ் செட்டப்ல தான் முடிச்சிருக்காங்க. ஆனா, இந்த இடத்த பிரேக் பண்ணணும். சரி ஓகே. இது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். இது லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு போன ஹை தான். 60,235 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் 60,437. செகண்ட் பீரியட் பொருள் ஆல் டைம் ஹை. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா,
ரீசெண்டாக போன சிங்கிள் லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 59,899 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,796 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான். 59,510 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட் டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது வந்து ஒரு எல்லோ ஜோனாக வச்சுப்போம். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இதை உடைச்சோன்னா மறுபடியும் இங்கே வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது போல் நிஃப்டிலேயே இருக்குது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலும் செகண்டுங்கிறது ஆல் டைம் ஹை. இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த 2 எல்லோ ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக் பண்ண எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலே பெரும்பாலும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த எல்லோவுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி பார்த்தீங்கன்னா சேம் தான், நிஃப்டி அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 82,670 அப்படிங்கிறது தான் சென்செக்ஸுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்லி படி. நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே பார்த்தோம்னா நிஃப்டி ரெண்டும் சேமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இது நேற்றோட லோவை பிரேக் பண்ண, இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து இது டே படி. ஒருவேளை இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இன்னொரு கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 83,716 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,994 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 84,134 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 83,456 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,185 நேற்றோட லோ அவைய தான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 863 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு கீ லெவலில் எடுத்துப்போம். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஃப்ளாட்டாக இருந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்டும் தான் ஸ்ட்ராங்காக உள்ளது. ஆனால் ஓப்பனிங்லேயே இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணால் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த எல்லோ ஜோனும் இது கீழே எல்லை போட வேண்டியதில்லை. எதனால் எல்லை போடலன்னா இது வரைக்குமே உண்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஸ்ட்ராங் உண்டு. அது எப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகும்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது ஓப்பனிங்லேயே இதை பிரேக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இது பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, சென்செக்ஸும் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.